இது இன்னைக்கு தைக்க வந்த பிளவுஸோட அளவு பிளவுஸு. சுருக்கு சுருக்கா இருந்தனால நான் தண்ணி தொளிச்சு சுருக்கெல்லாம் சரிப்படுத்திக்கிறேன். அப்பதான் அளவு சரியாகவும் வரும், நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். எப்பயுமே பிளவுஸ்ல கட் பண்ணும்போது அளவெடுக்கும் போது மார்பு சுற்றளவு பார்ப்போம். ஆம்கோலுக்கு அடியில இருந்து அந்த கழுத்து முடிகிற இடம் வரைக்கும், அந்த ஃபோல்டிங் வரைக்கும், சட்டையோட ஃபோல்டு வரைக்கும் பார்ப்போம். அங்க கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு தான் பார்ப்போம். கொஞ்சம் கழுத்து கீழே இறங்கி இருந்தா நான் அப்படிதான் பார்ப்பேன். அந்த கோடு நேரா போட்டா மட்டுமே நம்ம எடுக்கிற அளவு சரியா வரும். எப்பயும் கோடு ஒன்று போல போட வராது. அது புதுசா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தங்க நல்லா எல்லாத்துலயும் திறமையா இருப்பாங்க. கோடு போடுறதுல ஒன்று குறுகலா போடுவாங்க, இல்லைன்னா விரிவா போட்டுருவாங்க. அதுக்காக நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்ப கழுத்து ஏத்தி இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு ஈஸியா அளவு வந்து பார்த்துடலாம், கரெக்டாவும் வந்துடும் அளவு. இல்ல இந்த கழுத்து இறக்கி வருது, இப்ப இருக்கிற அளவு பிளவுஸோட இன்னும் இறக்கி வந்து லோவா வந்துச்சுன்னா அந்த கோடு இங்க இருந்து மேல வரைக்கும் போட வேண்டியது வரும். அப்ப கோடு ரொம்ப கரெக்டா ஸ்ட்ரைட்டா வரணும். அப்படி நீங்க சரியாவே எடுத்திருந்தாலுமே ஒரு டவுட் இருக்கும். இது தப்புங்கிறது கூட பிகினர்ஸ்க்கு தெரியாது. அதனால இப்படி கழுத்து லோவா இருந்தா நீங்க ஒரு அட்டையோ நோட்டோ நல்லா கிராஸ் ஆகாம எடுத்து நீங்க அளவு இருக்கிற இடத்துல டேபிள் மேல போட்டுட்டு அந்த அட்டை மூவ் ஆகாதபடி வச்சுட்டு அளவு சட்டைய அந்த அட்டை மேல அந்த அட்டையோட ஃபோல்டிங்கும் கழுத்தோட சட்டையோட ஃபோல்டிங்கும் கழுத்து முடியும் பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள வச்சு அளவு பாத்தீங்கன்னா இப்ப வந்து 9.5 வருது. ஃபர்ஸ்ட் வந்தது 8.75 வந்தது, இப்ப 9.5 வருது. ஒரு 1/4 இன்ச்சு இல்ல 1.5 இன்ச்சு வித்தியாசம் வரும். கழுத்து லோவாக ரொம்ப வித்தியாசம் வரும். அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். சப்போர்ட் மீ, சப்ஸ்கிரைப் மீ.